இன்று காலை வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகள் வந்து முழுவீச்சில் நடந்துகிட்டு. பெரியார் மார்க்கெட்டு, 2 பாலங்கள், சிட்டி லிமிட்ஸுக்குள்ளே 2 பாலங்கள், காவேரி பாலம் ஒன்று ஒர்க்கு போயிட்டுருக்கு, சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம், காமராஜர் நூலகம், ஒலிம்பிக் அகாடமி, கூட்டு குடிநீர் திட்டங்கள் அப்படின்னு அனைத்து துறைகள்லையும் பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு வசதிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வந்து முழு வீச்சில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை மானிட்டர் பண்ணி இன்டர் டிபார்ட்மெண்டல் இஷ்யூஸ் எது இருந்ததுனாலும் சார்ட் அவுட் பண்ணி மாவட்ட நிர்வாகம் அதை செம்மையாக எடுத்து செல்லும். இரண்டாவதாக மக்களுடன் குறைகளை வந்து அரசே நேரடியாக கவனமாக பரிசீலிக்கணும் அப்படின்ட்டு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை வந்து தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதோட அடுத்த 4வது கட்டம் வந்துட்டு திருச்சிராப்பள்ளியில் ஜூலை மாதத்தில் கேம்ப்ஸ் பழையபடி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட பணிகளும் மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்துட்டு ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத இருக்கிற குறைகள், தீர்க்கப்படாமல் இருக்கிற பெட்டிஷன்ஸு, தீர்க்கப்படாமல் இருக்கிற பட்டா கோரிக்கைகள், தீர்க்கப்படாமல் இருக்கிற மகளிர் உரிமைத்தொகை பெண்டிஷன்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து வி வில் டேக் கேர். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் எப்போ சார் தரப்பீங்க, மக்களுக்கு எப்போ பயன்படுத்தும்? பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோட ஓஎன்டம் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்திருக்கு. டெண்டர் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு 4 to 5 நாட்களுக்குள்ளே இறுதி செய்யப்பட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம். தேங்க்யூ. சார், லாங் டேர்ம் பெட்டிஷன்ஸில் இருக்கிற பட்டா இஷ்யூஸை வில் டேக் ப்ரையாரிட்டி அண்ட் வில் சால்வ் இட். அடிப்படை சாலை வசதிகளில் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வார்டுகளில் ரொம்பவே சாலை வசதிகள் வந்து யூஜி பாதாள சாக்கடையால் நமக்கு டேமேஜ் ஆகிருந்தது. அது எல்லாமே ஒர்க் ஆர்டர் கொடுக்கப்பட்டாச்சு. மொத்தம் 107 கிலோமீட்டருக்கு ஒர்க் ஆர்டர் கொடுக்கப்பட்டாச்சு. அனைத்து நகராட்சிகளிலுமே ஒர்க் ஆர்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வேலைகளை வந்து மழை காலத்துக்கு முன்னாடி முடிக்குமாறு எல்லாத்துக்கும் அறிவுறுத்தி இருக்கோம். அதை நாங்கள் இனி வரும் ரிவ்யூவில் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம். இல்லை தாமதங்கள் இல்லை ரிஜெக்ஷன்ஸு, அந்த கேசஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லி கன்சர்ன்ட் கோட்டாட்சியர்களுக்கும் டிஆர்ஓக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இனி வரும் காலங்கள் அந்த ரிவ்யூவில் நான் அதை நாங்கள் சரி செய்வோம். சார், நமக்கு வாட்டர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மாநகராட்சி பொறுத்த வரைக்குமே ஒரு 160 MLD தினமும் சப்ளை போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட துறையூரில் வந்துட்டு வாட்டர் சப்ளை ஸ்கீம் 8 MLDக்கு வந்துட்டு இப்போ தான் இன்னாகிரேட் பண்ணிவிட்டு நம்ம வரோம். ஸோ மொத்தம் இந்த திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மட்டும் 9 குடிநீர் திட்டங்களும் 18 திட்டங்கள் மறுபுனரமைப்பும் வந்துட்டு திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதில் 2 ஒர்க்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ரிமைனிங் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் மக்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. ரிமைனிங் இருக்கிற 2 ஒர்க்குமே சீக்கிரமாக பார்த்துட்டு இன்னும் ஒரு 2 to 3 மாதங்களுக்குள்ளே முடிக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.